இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் ஆகர்ண தனுராசனம். நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு 2வது சுற்று உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று செய்து காமித்த பிறகு ஆகர்ண தனுராசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த அல்சர்லாம் வருது இல்லையா, அது அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, பேரிச்சம்பழத்தை என்ன பண்ணால் காலைல எழுந்துச்சி வெறும் வயிற்றில் ஒரு 5 பேரிச்சம்பழம் 5 உலர் திராட்சை 2த்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாரி இரவு உணவுக்கு பின் ஒரு 5 பேரிச்சம்பழம் 5 உலர் திராட்சை 2த்தையும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்த வேண்டும். அதுமாரி தொடர்ந்து ஒரு 48 நாள் அதுமாரி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அல்சருங்கிற பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வரவே வராது. இந்த ஒரு சின்ன டிப்ஸ் இன்றைக்கி எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிற காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு கையை 2த்தையும் உள்ளங்கையை 2த்தையும் தேய்ச்சிட்டு இப்படி கண்ணில் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம புன்னகைத்து கொள்ள வேண்டும். நம்ம புன்னகைத்து கொண்டோம்னால் அன்றைக்கி நாள் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ தான் நம்ம பயிற்சி செய்கிறோம், யோகாலாம் செய்கிறோம், நடைபயிற்சி என்ன தான் செஞ்சாலும் நம்ம மனசை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு எந்த வித நோயும் நம்ம உடம்புக்கு வராது. அதனால் முடிஞ்சளவு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பக்கத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ள முயற்சி பண்ணணும். நம்ம சிறு வயதெல்லாம் எப்படி இருப்போம்னா நல்லா சிரித்தோம்னா வாய் விட்டு சிரிப்போம், உடம்புலாம் குலுங்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, சும்மா லைட்டாக ஒரு பேருக்கு முதட்டளவில் சிரிச்சிட்டு அதோட படிக்கிறோம். அதுமாரி இல்லாமல் நம்ம குழந்தையாக மாறுறதுக்கே முயற்சி பண்ணோம். அந்த விஷயங்கள்லாம் நம்ம சிரித்து சந்தோஷமாக வயிறு குலுங்க நல்லா உடம்புலாம் குலுங்க நம்ம சிரித்தோம்னா ஆமாம் நல்லா வயிறு குலுங்க நல்லா சந்தோஷமாக நம்ம ஆள் மனதோடு நல்லா சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு எந்த ஒரு பயிற்சியுமே தேவையில்லை. நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருந்தாவே நம்மளுக்கு ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அதனால் முடிஞ்சளவு சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆகர்ண தனுராசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ஆகர்ண தனுராசனா நம்ம வில்லில் நாணேற்றும் நிலை. வில்லில் இப்போ மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் போருக்கெல்லாம் அந்த வில்லு தான் வச்சுருப்பாங்க. அர்ஜுனெல்லாம் வச்சுருப்பாரு, கர்ணன்லாம் வச்சுருப்பாரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வில்லில் எடுத்தோம்னா நாணேற்றுவாங்க. அப்படி அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இருக்க போகிறோம். அந்த பொசிஷன் தான் இந்த ஆகர்ண தனுராசனா. உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆகர்ண தனுராசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். வலது காலை முன்னாடி வச்சுட்டு உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு இப்போது நாணேற்றும் நிலை இந்த பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. 2 கையிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சு சுவாசம். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் அல்லது கருத்துக்கள் அல்லது மூலிகை பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தினமும் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்குங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுல சிறந்த வழிகளை கொண்டு
ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சதை சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறோம். எப்போதும் நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறதுல நம்ம வந்து கூச்சப்படாமல் சொல்லிடுறோம். அதுதான் நல்லது நமக்கு. அதாவது யாருக்கோ ஒரு ஆளுக்கு 100 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க பயன்பெறனாலும் அது அந்த நம்ம சந்தோஷம் தானே அடையணும். சரி, நம்ம இப்போ ஒரு இயற்கை மூலிகையை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மூலிகையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அந்த விஷயத்த சொல்கிறதுல நம்ம சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி அந்த வகையில் செம்பருத்தி பூ பார்த்துருக்கீங்களா? அரிசி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த செம்பருத்தி பூவில் நிறைய வகைகள் இருக்குது, கவனிச்சிருந்தா தெரியும். சேப்பு பார்த்துருக்கேன், கலர் பார்த்துருக்கேன், டபுள் கலராக இருந்து பார்த்துருக்கேன். சரி சரி, ரைட். இந்த செம்பருத்தி பூனால் நிறைய பயன்கள் இருக்குங்க அரிசி அவர்களே. பூவை வந்து நான் உள்ள சாப்பிட்டா ரத்த விருத்தி ஏற்படும் அப்படின்னு. சரி, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த செம்பருத்தி பூவில் பல வகை இருக்குது. கடவுளுக்கு உகந்த பூவும் கூட. இந்த பூ வந்து கடவுளுக்கு நிறைய பச்சை இது பண்ணுவாங்க. இந்த ஒரு விதமான நீர் சுருக்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது யூரின் பாஸ் பண்ணுற இடம் இருக்குங்களா, அந்த இடத்துல நீர் சுருக்கைன்னு சொல்லுவோம். அதை போக்கக்கூடிய விஷயங்கள் செய்யுது. அந்த எப்படி இது ஆகுனா, ஒரு மாதிரியான நஞ்சுகளை வந்து வெளியேற்றும். அந்த செம்பருத்தி பூ இருக்குதுன்னா ஒரு விதமான நஞ்சுகள், அதாவது உடலில் வந்து நஞ்சுக்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உடல் பார்த்திங்கன்னா வயிற்று வலிக்குது, இது ஒரு மாதிரியாக விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ ஒரு 42 நாள் வெறும் அந்த சிவப்பு கலரில் உள்ள ஒத்த ரத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம். அடுக்கு செம்பருத்தியில் ஒத்த செம்பருத்தியில் 5 இதழில் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிங்க தெரியும், சிவப்பு கலரில் இருக்கும். அந்த 5 இதழ் எடுத்து வந்து அதை என்ன செய்யணும், தூய பால், பசும்பால் இருக்குங்களா, அதில் போட்டு ஒரு காலம்பரை கறக்கிற பால் இருக்குன்னா அதில் 1 ஹவர் அதை ஊற வச்சு அந்த செம்பருத்தி இலையை சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சிடணும். அதை காய்ச்சலாம் கூடாது, அப்படியே சாப்பிட்டோன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்யுது. அந்த மாதவிடாய் பிரச்சனை மற்ற விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் இது போக்கக்கூடிய விஷயம் இது. அப்புறம் வந்து குழந்தையின்மைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதேமாரி இந்த 42 நாள் இந்த குழந்தையின்மை உள்ளவங்க இந்த 42 நாள் இதேமாரி இந்த பசும்பால் இது பண்ணி பகல் இரவு 2 வேளையும் சாப்பிடும். பகல் இரவு 2 வேளையும். இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்தை பாலில் ஊற வச்சு சாப்பிடணும். இதேமாரி காலம்பரை ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ விஷயங்களை செய்யுது. இல்லை பாலே இல்லைனாலும் பரவாயில்ல, பால் குடிக்க மாட்டாங்க சில பேர், பால் பிடிக்காது அப்படின்னா பரவாயில்ல, வெறும் தண்ணியில் இது பண்ணி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா கழுவி விட்டு ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோட குடித்தோன்னா அவ்வளோ பெரிய சிறந்த விஷயங்களை செய்யுது. இந்த செம்பருத்தி பூலாம் சாப்பிட்டு வந்தோன்னா இதய நோய்களே வரவே வராதுங்க. இதய நோய்கள் எந்த விதமான இதய நோய்கள்லாம் வரவே வராது. அதான் அந்த பாலில் குடித்தோம்னா இதய நோய்கள் வராது, இதயம் நல்லா பலப்படும். அந்த விஷயங்கள் மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து. அப்புறம் அந்த செம்பருத்தி பூ வந்து பூ எப்போ பார்த்தாலும் கிடைக்கிற சீசன் கிடையாது, சில நேரம் பூக்கள் பூக்காது. அப்போ என்ன செய்யலாம், அந்த செம்பருத்தி பூவை பொடி பண்ணி வச்சு அந்த நிறைய எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா இதே விஷயங்கள் தான். அதே பாலில் போட்டு நல்லா குடிச்சிடலாம், இல்லை தண்ணியில் போட்டு குடிங்க, ஒன்றும் செய்யாது. ஆனால் பால் சிறந்தது. எப்போவும் மருந்தாக எடுத்துக்கும் போது பாலில் போட்டு சாப்பிட்றது, அது பசும்பால் மட்டும்தான் சாப்பிடணும். நீங்கள் எருமை மாட்டு பாலோ மற்ற விஷயமான இதில் கிடைக்க சாப்பிடக்கூடாது. ஆட்டுப்பாலில் சாப்பிடலாம், மிகப்பெரிய விஷயம். ஆட்டுப்பாலில் மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது. ஆட்டுப்பாலில் இந்த ஆடே இருக்க பாலை கொடுக்குறதுல எங்கள் அந்தமாரி விஷயம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துங்க. நம்மளால் பாக்கெட் பால் வாங்கி தயவுசெய்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க. மூலிகைன்னு எடுக்கும்போது பாக்கெட் பாலை சிறந்ததல்ல. எடுத்துக்கிட்ட சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அதான் நல்லதே இல்லை, உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்புறம் இந்த செம்பருத்தி வந்து அரைச்சி இலை இருக்குங்களா, அரைச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம், பூவையும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம். கருமுடி ஆகும், முடி வந்து நல்லா கருப்பாகக்கூடிய விஷயங்களை செய்து இந்த செம்பருத்தி. பல பிரச்சனைக்கு இந்த செம்பருத்தி பூ நல்ல இது எதிர்ப்பு சக்தி. அந்த இதயம் பலப்படுறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் எதிர்ப்பு தன்மை உண்டு பண்ணால் அந்த இதயத்துக்கு வலுவூட்டக்கூடிய விஷயங்கள் செய்கிறனால செம்பருத்தியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எப்பவும் ஒத்த இதழ் செம்பருத்தி தான் மிகவும் சிறந்தது. அதுதான் வந்து மருந்துன்னு எடுத்துக்கணும்னா இந்த பூ தான். எல்லா விஷயத்துக்கும் மருந்துன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பூ மட்டும்தான், இந்த ஒத்தர் செம்பருத்தி தான் மிகவும் சிறந்தது. உடலில் சோர்வே இருக்காது. இந்த செம்பருத்தி பூவெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எந்த வித சோர்வுகள் பயன்களும் இருக்காது. உடல் திடகமாக தான் இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும். மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கைக்கு மிக சிறந்தது. எப்போதும் ஒரே விஷயந்தான், முகம் நல்லா இருக்கணும், பொழிவு பெறணும், வாழ்க்கை பெண்கள்லாம் சிறந்து இருக்கணும் அப்படின்னா இந்த பூ செம்பருத்தி மிகவும் சிறந்தது. எடுத்துங்க. இந்த மாதத்தில் ஒரு நாளாச்சும் இந்த பூவில் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பூ எடுத்துட்டு இந்த இதை காம்பெல்லாம் பிச்சுட்டு பூ மட்டும் அப்படியே பிச்சுனா பூ வரும். அந்த பூவில் உள்ள இதழாட்ட சின்னது இருக்கும், அதையும் சாப்பிடலாம். அந்த பூவில் வந்து நம்ம மகரந்த சேர்த்துன்னு சொல்லுவாங்களா, அது சாப்பிடக்கூடாதுல்ல? ஆமாம், நடுப்புற இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். பூ இதழ் மட்டும் எடுத்துக்கணும் நீங்கள். அதான் சொன்னேன், ஒவ்வொன்றும் அந்த இதழை மட்டும் பிச்சு சாப்பிடணும். சரி, நன்றி ஆர்ஜி. அப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக 2வது செய்தி காட்டி
செம்பருத்தி பூவை பற்றி ஆசிரியர்கள் வர்ணனையில் கேட்டு தெரிந்து கொண்டோம். அது வந்து எளிமையானதான், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். நம்ம டெய்லி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அதிகமாக திடீர்னு ஒரு 40 வயசு 50 வயசு நல்லா தான் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. திடீர்னு கேட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுமாரி பிரச்சனைலாம் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ உள்ள நிறைய என்ன காரணம்னா அது வந்து தவறான உணவு பழக்க வழக்கம் தான். முடிஞ்ச அளவு இதுமாரி செம்பருத்தி பூலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அதெல்லாம் உடம்புக்கு வந்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திக்கிறது. இந்த செம்பருத்தி பூவும் அப்படி தான் பண்ணுது, அருகம்புல்லும் அதான் பண்ணுது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த செம்பருத்தி பூ இல்லைனா அருகம்புல் இதெல்லாம் உணவில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல்நலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆகர்ண தனுராசனா 2வது சுற்று செய்து காமிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி. அப்படியே திரும்பி என் பக்கம் அப்படியே காட்டுங்க. இன்னொரு தடவை அப்படி இப்படி நேராக பார்த்தீங்களா? கை வந்து தலைக்கு நேராக போகணும். அந்த அம்பு எய்தல் வந்து அப்படி இருக்கணும். குறி வந்து மேலே பார்க்குற குறியாக இருக்கணும். நீங்கள் நேராக விடுற குறியில் மேலே பார்க்குற குறி. இந்த ஆசனத்தோட இது மிகப்பெரிய விஷயம். கை வந்து மேலே இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் என் பக்கம் இப்படி திரும்புங்க சார்ஜ். பாருங்கள். கவனிக்கிறீங்களா? இந்த விஷயம் நல்லா. இன்னும் கொஞ்சம் அப்படியே வாங்க. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அப்படி அந்த கையை பாருங்கள், நல்லா மடித்து வச்சுருக்கணும். அந்த கையை வில்லை வந்து இழுத்து பிடிச்சோன்னா எப்படி இருக்கும், ஸ்டெடி பண்ணி பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஆசனம். சரி, ரைட், ஓகே. இந்த ஆகர்ண தனுராசனம் மிகவும் சிறந்த ஆசனம். பாருங்கள், ஆர்ஜி அவர்கள் கண்ணை மூடி இப்போது தியானம். 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். ஆகர்ண தனுராசனா 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். ஆகர்ண தனுராசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். தோள்களுக்கு 2 தோள்களுக்கு, அதுவும் பக்கவாட்டில் நம்ம வந்து தோள்கள்லாம் பயிற்சிலாம் கொடுக்குறோம். இப்படி கொடுப்போம். இந்த பக்கவாட்டிலாம் நம்ம அதிகமாக கொடுக்க மாட்டோம். பக்கவாட்டில் நம்ம வந்து தோள்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகின்றது. கழுத்தில் உள்ள சிறு தசைகளையும் தோள்பட்டைகளையும் உபயோகத்தில் கொண்டு வருகிறது. சாதாரணமாக இந்த தசைகளுக்கு பயிற்சி நம்ம வந்து அதிகமாக நம்ம கொடுக்கறதில்லை. இதுமாரி பண்ணுறதுனால இந்த பக்கவாட்டில் வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். தசைகளுக்கு மாறி மாறி விசை கொடுப்பதால் சக்தி ஓட்டம் தட்டுப்பாடின்றி இயங்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்த மாணவர்கள்லாம் பார்த்துருப்போம், நம்ம தொடர்ந்து குனிஞ்சிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுமாரி உள்ளவங்களுக்கும் இந்த ஆசனம் வந்து மிகவும் நிவாரணமாக அளிக்கின்றது. சில பேருக்கு இந்த கழுத்து வாதம்லாம் ஏற்படும். அதுமாரி கழுத்து வாதம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து ஒரு சிகிச்சையாகவே பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் இந்த ஆகர்ண தனுராசனம் தொடர்ந்து செய்து தோள்களுக்கு பயிற்சி அளித்து பக்கவாட்டில் இந்த விலா எலும்புலாம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம்லாம் நல்லா பயிற்சி அளிக்கின்றன. மிகவும் பயனுள்ள ஆசனமாக இந்த ஆசனம் வந்து நமக்கு வந்து கருதப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஆசனத்தை பற்றி விழிப்புணர்வை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆசனம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். முடிஞ்சளவு மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் இப்போ முன்னாடி சொன்ன மாரி முடிஞ்சளவு நல்லா மகிழ்ச்சியாக நல்லா சந்தோஷமாக இருங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதுவும் நெகட்டிவாக நம்ம எதுவும் யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கணும். பாசிட்டிவாக நம்ம யோசித்தோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்லதே நம்மளுக்கு நடக்கும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நிறைவாக ஒரு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி அஜய். உடலும் மனதும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆகர்ண தனுராசனம் செய்யுங்க. உடல் முழுவதும்
சிறந்து விளங்கணும், உடல் வந்து நடுக்கம் இல்லாமல் அதாவது வாத நோய்கள் இந்த மாரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா உடலை வந்து நல்லா வலுப்பெற செய்யும். இந்தமாரி ஆசனங்களை நல்லா உடலை வந்து வலிமையாக்கி வளமாக வச்சுக்கும். வலிமையாக்கி வளம்னா எப்படின்னா செழுமைன்னு சொல்லுவோம் இல்லை, விவசாயத்தில் சொல்லுவாங்க செழுமையாக இருக்குது அப்படின்னு. அப்படியே பார்க்க பச்சை பசேர்னு இருக்கேன் செழுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த உடல் அப்படியே பார்க்கும்போது மேகம்லாம் அப்படியே தேகம்லாம் அப்படியே ஒரு பொழி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அந்த வளமை தெளிவாக இருக்கிறது உடம்பு. தேகம்லாம் எந்த வித நடுக்கம் அது மாரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆசனங்கள்லாம் ஆகரண தனுராசனம் ரொம்ப சிறந்தது. இந்த தனுராசனங்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். இந்த ஆகர்ஷண தனுராசனங்கிறது மிகப்பெரிய விஷயங்களே செய்யுது. அப்புறம் நன்றி. அப்புறம் தினம் ஒரு கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம காவேரியை பற்றி, காவேரி யாரை பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஜூன் மாதம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே காவேரியில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய வயதுகள்லாம் கொஞ்சம் தாண்டி இருக்குது. அந்த என்னோடய இளமை வயதில் பார்த்திங்கன்னா ஆற்ற தண்ணி வற்றவே வற்றாதுங்க. ஆற்றுல தான் குளிச்சிருக்கேன், ஆற்றுல தான் நீச்சல் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்களா ஆறு வறண்டு அப்படியே களிமண்ணாக இருக்குது. ஆறில் எங்கள் ஆற்றுல குளிக்கும்போது வெறும் மணல். என்ன செய்வாங்கன்னா அந்த மணல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி அங்கங்கே தேக்கங்கிற ஒன்று ஏற்படுத்தி களிமண் ஆக்கிட்டாங்க. சரி, அப்படி தான் ஆக்கி இந்த பூமிக்கு நல்லா தண்ணி நீரோட்டம் ஆகிருக்கா? அதுவும் இல்லை. ஏன் ஆகலை அப்படின்னா இந்த ஆற்றை ஆழப்படுத்திகிட்டே இருந்துட்டோம். அவர் அந்த ஆற்றை பராமரிக்கவே இல்லைங்க. அதை விட்டால் கூட அதை ஆறு அதன் போக்கில் விட்டுருந்தா கூட நல்ல நிலையில் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம அந்த சொகுசாக வாழ்கிறதுக்காக பல மாடி வளமான பில்டிங்களை கட்டிக்கிட்டே இருக்கோம். சரி கட்டுறமே, சரி அதை பராமரிக்கிறோமா? அதுவும் இல்லை. கட்டி வீணாக்கி உடச்சி ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறோம். இப்போ ஒரே கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல தரம் இல்லை. ஒரு வீடு கட்டுறான், அவனுக்கு தரமாக கட்டுறான்னா அதுவுமே இல்லை. எல்லா விஷயத்துலையும் தரமின்மை. அப்போ வளரும் போதே தரமின்மையாக வளர்ந்துட்டுருக்கோம். சரி இதை விடுங்க, நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆற்றுல தண்ணியே இல்லை, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணி வரத்துக்கு என்ன செய்யணும்? போய் நம்ம என்ன உருவாக்க முடியாது இல்லைங்களா? தண்ணி வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச மரங்களை வைங்க. ஒரு மழை நேரத்தில் ஒரு நம்ம உள்ளூரே இருக்குது அப்படின்னா சும்மா காடாக கிடக்கும். அந்த அதாவது என்ன விஷயம்னா ஒன்றுமே இல்லாத காடாக இருக்கும். அதை நல்லா சோலையாக்கிறதுக்கு வழியில் முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை ஒரே ஒரு மரம் வெட்டுறீங்களா, ஒரு 50 மரத்தை நடுங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க. அப்போ அந்த மரம் நட வெயிலோட தாக்கம் குறைஞ்சி இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜன் இது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆக்சிஜனெல்லாம் உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடும்போது மேகமெல்லாம் குளிர்ந்து நல்ல ஒரு மழை வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். காடுகள்லாம் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இந்த காடுகள் காடு ஃபுல்லாக உருவாகிறதுக்கு யானை உதவி பண்ணுது. நம்ம நகரத்தில் நம்ம மழை வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச 4 மரத்தை நமக்காக வைப்போம். இந்த பறவைகள்லாம் தான் மட்டும் இந்த பழத்தை தின்ட்டு அப்படியே போகல, தான் தின்ன பழத்தை எடுத்துகிட்டு போய் பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் இந்த கொட்டைகளை வீசி பலவிதமான இதுகளை உருவாக்குது. அதுமாரி நம்மளால் முடிஞ்ச மரங்களை நடுங்க, மழை பெறத்துக்கு உதவி பண்ணுங்கள். இப்போ இந்த ஆறுகள்லாம் ஒரு இடம் இப்போ மழை தண்ணி இல்லை. போன வருஷமும் 3 முறை 4 முறை தான் தண்ணி வந்துச்சு. அதை இப்போ ஆற்றுல சுத்தமாக மழையற்ற நிலையில் இருக்குது. நம்ம அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்ல வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச விஷயம். அரசாங்கங்கிறது யார்? நம்ம தான். அந்த அரசாங்கத்துக்கு நம்ம இப்போ என்ன விஷயம்னா முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம நினைக்கலாம் என்னடா அது ஏழை மக்களுக்கு கிடைக்கிற காசை போய் முட்டாள்தனங்களா? அப்படி இல்லை. ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க. அதையும் தாண்டி தேவையற்ற செலவுகளை குறைங்க. நல்லா கண்டிப்பாக அரசாங்கம் நல்லாயிருக்கும். இப்போது நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு அரசு இயங்கணும்னா அரசு ஊழியர் முக்கியம். அந்த அரசு ஊழியருக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்தாங்கன்னா ஒழுங்காக வேலை செய்வான். அப்போ அவன் லஞ்சத்தை வாங்கி மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறாங்க. அப்போ அவனுக்கு சரியான சம்பளத்தை கொடுத்து அவனை வேலை வாங்க கற்றுக்குங்க. அவனுக்கு வந்து சம்பளத்தை குறைக்கிறேன், எல்லாத்தையும் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நசுக்குனீங்கன்னா அவன் லஞ்சம்னு கீழ்மட்டம் ஆரம்பித்து மேல்மட்டம் வரைக்கும் லஞ்சத்தை இது பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மழையை பெறத்துக்கு இது ஒரு காரணமாக போயிடுது. எல்லாம் லஞ்சத்தில் இருந்தால் ஒரு 10 மரக்கன்றை நட சொல்கிறோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செய்கிறாங்கன்னா அந்த மரம் போய் நட்டால் தானே எதாவது நடக்கும். அதுக்கே வழி இல்லை. அந்தமாரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. சரி ரைட்டு, நம்ம மாறுவோம், வாழ்க்கையை மாறத்துக்கான வழியை செய்வோம். நம்மளால் முடிஞ்ச மரங்களை நடுங்க, மழை பெறுவோம். இப்போது நான் காவேரி மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்ற ஆறுகள்லாம் எல்லா இடத்துலையும் ஆறு போனால் வெறும் வெள்ளமாக போகுது, மழை இல்லைன்னா மழையே இல்லாமல் போயிடுது. அந்தமாரி இல்லாமல் நல்ல மழை பெறணும்னா அங்கங்கேயும் மரம் நடுங்க, நல்ல சோலைகளை வளங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. நன்றி. நாளை மீண்டும் ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.